வயநாடு நிலச்சரிவில் எஜமானியை தொலைத்த நாய் 6 நாட்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்த நெகிழ்ச்சியான தருணம். கிள்ளானில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கிடையே விபத்து. உளுத்திராம் சலவை இயந்திர திருட்டில் போலீசிடம் சிக்கிய 8 குற்றப்பதிவுகளை கொண்ட ஆசாமி. அலுர்ஸ்தாரில் பாட்டியிடம் லாவகமாக பேசி தங்கச் சங்கிலியை களவாடி சென்ற ஆடவன் போலீஸ் வலைவீச்சு. வங்காளதேசத்தில் பிரதமர் பதவி விலகக் கோரி வெடித்துள்ள புதிய கலவரத்தில் 91 பேர் பலி. கால வரையறையற்ற ஊரடங்கு தொடர்கிறது. சமீபத்தில் மத்திய அரசின் அறிவிப்புக்கு ஏற்ப சிலாங்கூர் மாநிலத்தில் பணிபுரியும் 21,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு புதிய சம்பள உயர்வு விகிதம் அமல்படுத்தப்படும் என மாநில மந்திரி பசார் டாத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷரீத் தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு விகிதம் மாநிலத்தின் நிதி கையிருப்பு பொறுத்தே அமையும் என்றும் இன்று நடைபெற்ற மாநில அளவிலான ஜாலோர் கமிலாங் கொடியேற்றும் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் அவர் விளக்கமளித்தார். முன்னதாக அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள அதிகரிப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னரே அறிவிக்கப்படும் என ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தன. இதனிடையே கடந்த 2013ஆம் ஆண்டு 13% அரசு ஊழியர் சம்பள உயர்வு அறிவிப்புக்கு பிறகு கடந்த மே 1ஆம் திகதி நாட்டின் பிரதமர் டாத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த சம்பள மாற்றமே நாட்டின் வரலாற்றில் மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இந்தியா கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவில் தனது எஜமானரை தொலைத்த நாய் 6 நாட்களுக்கு பிறகு அவருடன் ஒன்று சேர்ந்துள்ளது. 6 நாட்களாக கவலை தோய்ந்த முகத்துடனும் கலக்கத்துடனும் நிலச்சரிவு பகுதிகளை அந்த நாய் சுற்றி வந்தது. எஜமானராக இருக்க மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பில் வருவோர் போவோரை அது ஏக்கத்துடன் நோட்டமிட்டது. நாய் தனது குட்டிகளை தொலைத்துவிட்டுதான் தேடுகிறதோ என பலரும் எண்ணியிருந்தனர். இந்நிலையில் அதன் காத்திருப்பு வீண் போகவில்லை. ஒரு வழியாக 6 நாட்களுக்கு பிறகு தனது எஜமானரான பெண்ணை அது கண்டு கொண்டது. பார்த்தவுடன் ஆனந்தத்தில் துள்ளி கொதித்து அந்த பெண்ணின் கால்களில் அது ஒட்டி கொண்டது. எஜமானியும் கட்டியணைத்துக் கொள்ள நாய் வாஞ்சையுடன் அவரை முத்தமிட்டது. உரிமையாளருடன் நாய் மீண்டும் சேர்ந்த வீடியோ வைரலாகி பார்ப்போரின் மனதை நெகிழ வைத்திருக்கிறது. திருடப்பட்டதாக எண்ணி மசூதியின் சடல வண்டியை துரத்திச் செல்லும் மோட்டார் சைக்கிள் குழு ஒன்றின் 23 வினாடி காணொளி ஒரு தவறான புரிதல் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மசூதியின் சடல வண்டியை ஓட்டிச் சென்ற 35 வயது ஆடவன் இச்சம்பவம் குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அந்த ஓட்டுநர் அவ்வண்டியை பழுது பார்ப்பதற்காக மெக்கானிக்கை தேடி அக்கம் பக்கத்தில் அந்த வேனை மெதுவாக ஓட்டி வந்ததாகவும் அதே வேளையில் தவறான முகவரிக்கு சென்றதாகவும் கூறியிருக்கிறார். அப்போதுதான் அதனை தவறாக புரிந்து கொண்ட சில ஆடவர்கள் வண்டியை தடுத்து நிறுத்தி அதை திருடியதாகவும் வீடு உடைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வாகனத்தை கட்டைகள் மற்றும் உலோக கம்பிகளை கொண்டு மோட்டார் சைக்கிள்களில் துரத்தி அடித்ததையும் காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமை உதவி கமிஷனர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். வைரலான அந்த காணொளியையும் ஆய்வு செய்த போலீஸ் விசாரணையில் அந்த ஓட்டுநர் மீது குற்றப்பதிவுகள் இல்லாததையும் உறுதி செய்திருக்கின்றனர். இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் தவறான அல்லது போலியாக செய்திகளை பரப்ப முயற்சிக்கும் நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் எச்சரித்திருக்கின்றனர்.
நேற்றிரவு கில்லானில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டவர்கள் விபத்தில் சிக்கிய 17 வினாடி காணொளி தற்போது பரவலாக வைரலாகி வருகிறது. சமூக வலைதளத்தில் வைரலாவதற்கு முன்னதாகவே பதிவான அக்காணொளியில் இரு சட்டவிரோத மோட்டார் சைக்கிள்கள் மோதி ஓட்டுநர்களும் பயணித்தவர்களும் சாலையில் விழுந்து கிடப்பதை அக்காணொளியில் காண முடிகிறது. வேக கட்டுப்பாட்டை மீறி பாய்ந்து நெடுஞ்சாலையில் ஓட்டி வந்த அந்த மோட்டார் ஓட்டுநர்கள் மோதி விபத்துக்குள்ளானதும் மற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் அவர்களை சுற்றி நடுசாலையில் நின்று கொண்டிருந்ததும் அக்காணொளியில் பதிவாகியிருக்கிறது. ஏற்கனவே 8 குற்றப்பதிவுகளை கொண்டிருந்த ஒரு ஆடவன் ஜோஹர் உலு திராமில் சலவை இயந்திர திருட்டில் போலீசிடம் சிக்கியுள்ளான். தமான் டேசா செமர்லாங்கில் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. சலவை கடையின் உரிமையாளரான 33 வயது பெண் கொடுத்த புகாரை தொடர்ந்து போலீஸ் விரைந்து செயல்பட்டு அவ்வாடவனை பிடித்தனர். சம்பவத்தன்று இரவு மணி 11 வாக்கில் சிக்கிய 23 வயது அவ்விளைஞனிடமிருந்து புரோடுவா அக்ஸியா காரையும் ஒரு சலவை இயந்திரத்தையும் போலீஸ் பறிமுதல் செய்தது. சந்தேக நபர் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். மின்சார பொருட்களை விற்கும் கடையின் பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அக்ஸியா காரின் பின்பகுதியில் 2 ஆடவர்கள் சலவை இயந்திரத்தை நுழைக்க முயலும் 6 வினாடி வீடியோ முன்பதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. உடனிருந்தவன் குறித்து தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அலுஸ்தார் கிளினிக் ஒன்றில் மருந்துகள் எடுக்க காத்திருந்த பாட்டியிடம் கைவரிசையை காட்டியுள்ளான் திருடன் ஒருவன். 60 வயது பாட்டிக்கு பாரம்பரிய மருத்துவம் வழங்குவதாக கூறி அந்த ஆடவன் பேச்சு கொடுத்திருக்கிறான். பாட்டி மறுக்கத் தொடங்கியதுமே சில வினாடிகளில் அந்த இடத்தை விட்டு அவன் சென்றிருக்கின்றான். இதனிடையே அந்த பாட்டி கிளினிக்கில் தனது கடமைகளை முடித்த பிறகே கழுத்தில் அணிந்திருந்த தனது 6000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க நகை களவு போனதை உணர்ந்திருக்கிறார். உடனே கோத்தாஸ்தார் காவல் நிலையத்திற்கு விரைந்தவர் அந்த ஆடவன் மீது புகார் அளித்துள்ளார். அந்த பாட்டியிடம் பேசிய அந்த ஆடவன்தான் கழுத்தில் நகை கலன்று விழுவது போல் இருப்பதாக கூறி அதைத் தொட அருகில் வர முயன்ற பிறகே அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளதாக கோத்தாஸ்தார் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான சித்தினோர் சலாவாத்தி சஆட் தெரிவித்தார். சந்தேகிக்கப்படும் அந்த 152 மீட்டர் உயரமும் 60 வயது மதிக்கத்தக்க அந்த திருடனை தற்போது போலீஸ் வலைவீசி தேடி வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் 6,67,729 ரிங்கேட் மதிப்புடைய 20 கிலோவுக்கும் மேற்பட்ட ஷாபு போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். தீபகற்ப மலேசியாவை சேர்ந்த அந்த 2 இளைஞர்களும் போதைப் பொருளுடன் தனித்தனியாக விமானத்தின் மூலம் கோத்தா கினபாலு சென்றடைந்ததாக நம்பப்படுகிறது. 18 மற்றும் 29 வயதுடைய அந்த 2 ஆடவர்களும் விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்டதாக சபா சுங்கத்துறை உதவி இயக்குநர் சித்தி மங் தெரிவித்தார். முதல் சந்தேக பேர்வழி நண்பகல் 12:30 மணி அளவில் தாவாவ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அதே வேளையில் 2வது சந்தேக பேர்வழி நண்பகல் 1:30 மணி அளவில் கோத்தா கினபாலு விமான நிலையத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அந்த இருவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வாசிட் பதவி விலக கோரி தலைநகர் டாக்காவில் வெடித்துள்ள புதிய ஆர்ப்பாட்டங்களில் மட்டும் இதுவரை 91 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100கணக்கானோர் காயமடைந்தனர். மீண்டும் சாலையில் இறங்கிய பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீஸ் சுட்டதிலும் கையெறி குண்டுகளை வீசியதிலும் அவர்கள் கொல்லப்பட்டனர். அந்த 91 பேரில் 13 போலீஸ்காரர்களும் அடங்குவர். வங்காளதேசத்தின் அண்மைய வரலாற்றில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஒரே நாளில் இத்தனை பேர் உயிரிழந்திருப்பது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன் அதிகமாக 67 பேர் ஜூலை 19இல் உயிரிழந்தனர். அரசாங்க வேலைக்கான இடஒதுக்கீட்டை கண்டித்து மாணவர் அமைப்பினர் அந்த போராட்டங்களை அப்போது முன்னெடுத்திருந்தனர். இப்போது பிரதமர் பதவி விலக வேண்டுமென கோரி ஆர்ப்பாட்டம் திசை திரும்பி இருப்பதால் நாடளாவிய அளவில் காலவரையற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தேசிய பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது. 2009இல் மீண்டும் பிரதமரானதிலிருந்து வங்காளதேச அரசியலில் யாராலும் அசைக்க முடியாத இரும்பு பெண்மணியாக வலம் வரும் 76 வயது ஹசீனா இந்த முறை தலை தப்புவாரா என்பது தெரியவில்லை.